செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னையை அடுத்த பெரும்பாக்கத்தில் போக்குவரத்து காவல்துறை போல போலி லிங்க் அனுப்பி பணம் பறிக்கப்பட்டிருக்கிறது. செல்போன் எண்ணுக்கு வந்த போலி லிங்கை கிளிக் செய்ததால் வங்கிக் கணக்கில் இருந்த பணம் அபகரிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான ஒரு அண்மை செய்தி. விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் சுமன். சுமன், வணக்கம். எப்படி இந்த அபகரிப்பானது நடைபெற்றது? இதனால பாதிக்கப்பட்டவங்க யாரு? காவல்துறை என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? விரிவான விவரம். வணக்கம். அதாவது சென்னை பெரும்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த செந்தில் இவரது இருசக்கர வாகனத்தை கடந்த 2 தினங்களுக்கு முன்பு அவருடைய மனைவியும் அவருடைய தம்பியுமாக எடுத்துக்கொண்டு இந்த ஓஎம்ஆர் சாலையில் சென்றுள்ளனர். தொடர்ந்து வீட்டிற்கு வந்தபோது போக்குவரத்து விதிமீறலில் ஈடுபடும் வாகனத்துக்கு போக்குவரத்து காவல்துறை அனுப்பும் குறுந்தகவல் போன்று ஒரு மெசேஜ் இருசக்கர வாகனத்தின் உரிமையாளர் செந்திலின் செல்போனுக்கு வந்துள்ளது. இதை கண்டு அதிர்ச்சியடைந்த செந்தில் உடனடியாக அந்த மெசேஜின் லிங்கை கிளிக் செய்து என்ன அபராதம் என்று பார்க்க முயன்ற போது செல்போன் ஆனது சிறிது நேரம் ஹேங் ஆகி விட்டது. பின்னர் அதில் செல்போனும் செந்திலின் செல்போனும் சுவிட்ச் ஆஃப் ஆகிவிட்டது. சிறிது நேரத்தில் செல்போனுக்கு ஒரு ஓடிபி ஆனது வந்துள்ளது. அதாவது அந்த ஓடிபியில் வங்கி கணக்கில் இருந்து ரூபாய் 12,600 பணம் எடுக்கப்பட்டுள்ளதாக ஒரு குறுஞ்செய்தி அவருக்கு வந்துள்ளது. இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த நபர் தொடர்ந்து சைபர் கிரைம் மோசடி எண் 1930 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு புகாரும் அளித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து அருகே உள்ள பெரும்பாக்கம் காவல் நிலையத்திலும் இந்த குறுஞ்செய்தி மெசேஜ் குறித்து தொடர்ந்து புகார் அளித்தார். புகாரின் பேரில் போக்குவரத்து காவல்துறை விதிமீறலில் ஈடுபடும் வாகனங்களுக்கு அபராதம் செலுத்தும் குறுந்தகவல் லிங்க் போன்று அனுப்பி நூதன மோசடியில் ஈடுபடும் நபர்களையும் கைது செய்யும்படி தொடர்ந்து அவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் பெரும்பாக்கம் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து சைபர் கிரைம் மூலம் தொடர்ந்து அந்த லிங்கை அனுப்பியது யார், எந்த செல்போனில் இருந்து வந்தது என்றும் பல்வேறு கோணங்களில் தொடர்ந்து போலீசார் விசாரணையை முடக்கி போட்டு தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சுமன்.